குட் மார்னிங், வெல்கம் டு ஸ்ரீதேவி பாலா கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு செவ்வாழை கிடச்சிது. ஒரு செவ்வாழையை வந்து கட் பண்ணி செவ்வாழை உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இதனுடைய ப்ராசஸிங் இன்றைக்கி வெங்காயம் போட்டு தான் கூட்டு பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுங்கிறத எல்லாம் வறுத்து எடுத்து ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன். ஏன்னா என்னோடய கவுண்டர் டாப் ரொம்ப சின்னது, அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து வறுக்கிறதுக்கு ஒரு தேக்கரண்டி தனியா, ஒரு தேக்கரண்டி கடலப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, மிளகு ஒரு 4, வரமிளகா ஒரு 5, வெந்தயம் இதுக்குள்ளே சும்மா இவ்வளோண்டு பீச்சு வெந்தயம் போட்டுருக்கேன். பெருங்காய பொடி போட்டுருவேன். இதெல்லாம் எண்ணெயில் வறுத்துட்டு இதோட ஒரே ஒரு தேங்காய், சின்ன வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுருவேன், 1 2. என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோண்டு புளியை வந்து ஊற வச்சு இதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அந்த வேக வச்ச வாழைப்பூ போட்டாச்சு. இந்த புளியை வந்து அதில் வடிக்கணும். ரொம்ப கம்மி புளி, நிறைய புளி போடக்கூடாது. அந்த துவப்பு கொஞ்சம் நம்மளுக்கு தெரியணும். காரமும் கம்மியாக தான் போடணும். அந்த துவப்பு தான் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். பாருங்கள், இவ்வளோ புளி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த புளியோட பச்சை வாசனை போட்டோம். வெந்த வாழைப்பூவும் எப்போ புளியில் போட்டால் கொஞ்சம் முறப்பாக தான் இருக்கும், ரொம்ப குழகுழன்னு ஆகாது. இது நல்லா வெந்துடுது. இந்த வெந்த வாழைப்பூ வந்து இதோட நல்லா ஒன்றும் பண்ணமாக மிக்ஸ் ஆகி, அதாவது இந்த புளி தண்ணியும் இந்த வாழைப்பூ வந்து அப்படியே குழம்பு மாதிரி மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் இது கொதிக்கட்டும். ஒரு 5 or 6 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நான் அரைச்சின்னு வந்துடுறேன். இது அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போது பெருங்காயப்பொடி அரைச்ச விழுது எல்லாத்தையும் இதில் கொட்டிடுறேன். கொட்டியாச்சு. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தப்புறம் வேக வச்சுருக்க தோரம் பருப்பை கம்மியாக போடணும், நிறைய போடணும். பருப்பு போட்டு அரைச்சி கொட்டிட்டேன் இல்லையா, அந்த வேக வச்ச தோரம் பருப்பை கம்மியாக போட்டோம்னா நல்லா கூட்டு பதத்துக்கு, இலையில விட்டது நிற்கிற பதத்துக்கு கண்டிப்பாக உண்டு. திருப்பி பாருங்க, வேக வச்ச தோரம் 3 கரண்டி வாழைப்பூ கூட்டு இதோட முடிஞ்செடுத்து. தேங்க்யூ.